தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினாலே என் அன்பு உள்ளங்களான சிம்மராசிக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பாள் 16 செல்வத்தை இந்த பராபவ வருஷத்திலே கொடுத்து உங்களை புகழ் போற்றக்கூடிய சூழ்நிலைகளை உலகமே போற்றக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த போறா. அதனால் பராபவ வருஷம் உங்களை ஒரு கிங் மேக்கராக செயல்படுத்த போகுது. நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத இந்த பராபவ வருஷம் பிகினிங்கிலே கொடுக்க போகுது. ஸோ ஒரு குட் டைமை ஸ்டார்ட் பண்ணுறோம். சிம்ம ராசி வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் எத்தனை பாசிட்டிவாக நம்ம விஷயங்களை பண்ணணும், எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, அதை எப்படி பாசிட்டிவாக ஆக்கணும், அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. இந்த வருஷத்தில் கம்பல்சரி உங்கள் பேருக்கு இருக்கிற ரீமார்க் எல்லாம் குறைஞ்சி குட் நேம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நல்ல பேர், நல்ல புகழ் உயரும். எத்தனை சதி திட்டங்கள் நடந்தாலும் அந்த சதி திட்டங்களை முறியடிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை குழப்பினாலும் அதிலிருந்து வெளியில் வருவீங்க. கிரகங்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உறவுகளை விட உங்களுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணும், உங்கள் திறமை சப்போர்ட் பண்ணும், நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை சப்போர்ட் பண்ணும். உங்கள் வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும், உங்கள் வேலையில் நிம்மதி கிடைக்கும். நீங்கள் தொழில் பண்ணாலும் வேலை பார்த்தாலும் அதில் நிம்மதியும் பாராட்டும் கிடைக்கும். தலைமை திறன், ஒரு தலைமை பண்பு அதிகரிக்கும். உயர்ந்த பிரதாப விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். பதவி கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். பணம் டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முதலீடுகள்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிரிகள்லாம் பலவீனமாகுவாங்க. உங்கள்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கு, நீ இப்படியா ஜெயிப்பியான்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு உங்களை கண்டு அவர்கள் பலகீனமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பாராட்டுகள் குவியும். இந்த நேரத்தில் கொஞ்சம் மதப்புத்தன்மை மட்டும் வர, மதன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணவம், அது மட்டும் வேண்டாம். அது நமக்கு எப்பயுமே உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த கட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதே பார்த்திங்கன்னா இந்த வினாடியில் அடுத்த கட்டத்துக்கு ஏறி பண்ணும். இந்த வருஷத்தில் ஒரு பதவியோ ஒரு பலமோ ஒரு பணமோ நம்ம திறமை மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும் போது அடுத்த படிக்கு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இந்த படியில் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதில் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். தைரியம் இந்த வருஷத்தில் அதிகமாக பிறக்கும். இந்த தைரியத்தின் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணியிருக்கோமே, நம்ம தைரியம் குறைவாக இருந்ததுனால தான் நிறைய பேர் நம்மளை கமெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நம்மளை சிரிச்சிட்டாங்க. நம்மளை பார்த்து எம்பக்கிட்ட இவ்வளோ தைரியம் இருக்குது, இந்த தைரியத்தை யூட்டிலைஸ் பண்ணுவோன்னு களத்தில் இறங்கி அடிக்க போகிறீங்க, சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நெகட்டிவ் அப்படின்னும் போது இந்த வருஷத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வெற்றி கிடைக்க போகுது, அதில் கொஞ்சம் ஆடிடக்கூடாது. அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நாம் இல்லாமல் வெற்றியை விட்டுட்டு அப்படியே அடுத்தபடி ஏறுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம சார்ந்தவர்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த கணக்கு இலக்கை நோக்கி போயிடணும். அதை மட்டும் இந்த வருஷத்தில் பண்ணுங்கள். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அகம்பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அகம் அது பாவம் செய்யக்கூடாது. அது தன்னை அதை பாவம் செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மிதப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமாயிடும். வேண்டாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்டும். அடிக்கடி சில பேரோட வாய் தகராறுகள் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்களை பேசுகிறத பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களை பற்றி யாராவது கொஞ்சம் சில பேர் நீங்கள் நல்லா இருக்கிறத கண்டு வைத்தறிஞ்சு உங்களை பற்றி தப்பாக பேசக்கூட வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் காதல் ஏதாவது விழும்பொழுது கூட அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நீங்கள் விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசாததான். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு விஐபிகளை எத்தனை பேர் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அதே நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் அதை நினச்சி கோவப்பட்டால் என்ன ஆகிறது? நம்ம முன்னேற்றம் தடைப்படுவதற்காக அவங்க நம்ம பேசட்டும். அதனால் அதை பக்கம் போகாமல் சண்டை வராமல் பார்த்துக்குங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பணம் போனால் தான் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பணத்தை சேர்க்க வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் பணம் போகுதா, செலவு அதிகமாகுதா, கவலைப்படாமல் அதை கொடுத்துட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. மன அழுத்தம், தேவையில்லாத டிப்ரெஷனுக்குள்ளே போய் இறங்கிடாதீங்க. காரணம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவங்களோட ரொம்ப சகஜமாக பழகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கிங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவை நீங்கள் மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்கள்.
எதையும் தெரியாதது போல் யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமே இருக்கலாம், ஆனால் அது யார்கிட்டையுமே காட்டிக்காதீங்க. அது என்ன பண்ணுவோன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு இமேஜை நீங்களே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் தைரியம் குறையும். அதை பல பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைரியம் வேணும். அதனால் அந்த மன அழுத்தத்தை, உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும்படி பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த சிவபெருமான் தான் இந்த சிம்மராசியை சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ண போகிறார். அதனால் பெருத்த லாபத்தை சிம்மராசி கண்டிப்பாக அடைய போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பல யுக்திகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதனால் தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் கூட நீங்கள் கீழே இறங்கிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வர வேண்டாம். எண்ணத்தில் கூட உயர்வை வைங்க. அது உங்களுக்கு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க பிள்ளைகளா. பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம், ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக, ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம். கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு, அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது.
அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கிடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த கால கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.